ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக்ஸ் ஆஃப் கபி மிக்பாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, காலேஜ் ஜாயின் பண்ணி ஹாஸ்டல் தங்கி படிக்க தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு ப்ளஸ் காமிக்கிறேன். திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். சில திங்ஸ் வந்து வாங்கலை. அந்த திங்ஸ் எல்லாமே நான் கடைசியாக என்னென்னன்றது சொல்கிறேன். இங்கே நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா, நான் படிக்கிறதுக்கும் ப்ளஸ் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதுக்கும் தேவையானது இருக்குது. இது வந்து என்ஜினியரிங்க்கு தேவையான திங்ஸும் சிலது இருக்கு. அது என்னென்னன்றது எல்லாமே தெளிவாக நான் சொல்கிறேன். அதே போல் இந்த வீடியோவில் நான் சொல்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவைப்படுற இதில் நான் காமிக்கிற திங்ஸ் எதுனா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குங்க. இந்த வீடியோவில் இருக்க திங்ஸ் இல்லாமல் வேற ஏதாச்சும் திங்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதையும் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எம்இ தான், பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் காலேஜுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிஜி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஜாயின் பண்ணிட்டேன் காலேஜ். இப்போ பிஜி ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு தேவைப்பட்ட திங்ஸ் தான் இது எல்லாமே வாங்கியிருக்கேன். வாங்கி முடிச்சிட்டேன். 1 வீக் ஆயிடுச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ணியே. மோஸ்ட்லி எல்லாமே வாங்கியிருக்கேன். இதை ஃபுல்லாமே அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோன்னாக்கா, மினி டிராஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கேல் தான். அதுக்கப்புறம் வந்து டிராஃப்டர், இது எல்லாமே இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னாக்கா, ஃபஸ்ட் இயரில் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் மெஷின் டிராயிங் அப்படின்ற சப்ஜெக்டும் வரும். இதுக்கும் இந்த மினி டிராஃப்டர் அப்படின்றது தேவைப்படும். ஏன்னா இதை வச்சு தான் வந்து அந்த டிராயிங்கே வந்து நம்ம வரைவோம். என்ஜினியரிங் டிராயிங்ஸ் அப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண முன்னாடி வாங்கிக்கோங்க. இப்போ அவசியம் இல்லை, பட் இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேல்குலேட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். எல்லா என்ஜினியரிங்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக கேல்குலேட்டர் தேவைப்படும். இந்த கேல்குலேட்டர் வந்து வாங்காதீங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு தெரியாமல் வாங்கிட்டான். நான் வந்து இப்போ தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கே இருக்கும் பாருங்கள் நம்பரு. FC 991 MS-ன்னு இருக்கு, தெரியுதுங்களா? இது வந்து எஃப்சின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது வந்து FX அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு கேல்குலேட்டர். பட் இந்த நம்பரெல்லாம் கரெக்டு தான். FX 991 MS அப்படின்ற கேல்குலேட்டர் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு உங்கள் அண்ணா இல்லை உங்கள் அக்கா அப்படி யாராவது வச்சுருந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கோங்க. புதுசு வாங்கணும்னு அவசியமே இல்லை. கேல்குலேட்டர்னு இருந்தால் போதும். இந்த கேல்குலேட்டரும் வந்து யூஸ் ஆகும். பட் இது சில இதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சீனியர்ஸ் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் ஃபேக்கல்ட்டியை கேட்டுட்டு கூட வாங்கிக்கோங்க. கேல்குலேட்டரு உடனே வாங்கிட்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோட்டெல்லாம் கூட வந்து வாங்கிக்கணும். நீங்கள் வந்து அங்கேயே கூட போய் ஸ்டேஷனில் வாங்கிக்கோங்க. ஃபைல் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து 10th +2 எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு ஃபைல் வாங்கிக்கிறது நல்லது என்ன கேட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் போகிறதுக்கு உங்களுக்கு வாட்ச் தேவைப்படும். அதுக்கடுத்தது ஸ்கேலு, நெக்ஸ்ட்டு கம்மு, இது வந்து ஃபெவிகாலு. கம்மு நான் கேட்டால் ஃபெவிகால் தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு சிசரில் இதெல்லாம் தேவைப்படும். ப்ளூ பென், பிளாக் பென், பென்சில், மறுபடியும் இன்னொரு ப்ளூ பென்னு, அதுக்கப்புறம் ஸ்டாப்லரு, நெக்ஸ்ட்டு அம்பரல்லா. இதையும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இதுவும் தேவைப்படும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது சோப்பு, லைஃப் பாய் சோப்பு. இது வந்துட்டு பின்னு, ஸ்டாப்லர் பின்னு, எரேசரு, செல்லோ டேப்பு, அதுக்கப்புறம் வந்து நெயில் கட்டரு. இதுவும் வந்து சோப்பு வாங்கிக்கோங்க. லாக்கர், ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாக் தேவைப்படும். ஸோ லாக் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டூத் ப்ரஷ்ஷு, சீப்பு, அதுக்கப்புறம் வந்து சீக்கா இது வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது. கம்ஃபர்ட்டு, துணி துவைக்க தேவைப்படும். அதுக்கு அடுத்தது சோப்பு டப்பா, இதுவும் சோப்பு தான். நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம்னா இது வந்து நார். அதுக்கப்புறமா இது வந்து ஹேண்ட் வாஷு, பவுட்ரு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்த உடனே தேவைப்படுறதுனால நாங்கள் சின்னதாக வாங்கிட்டோம். இது காலியான பின்னாடி நாங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து கோகோனட் ஆயிலு, இது வந்துட்டு ஷாம்பு அண்டு வாட்டர் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக வாங்கிறது நல்லது. பெருசாக பிளாஸ்டிக்லாம் வாங்குறதுக்கு இதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஏரியல், இது வந்து நாங்கள் இருக்கிற ஹாஸ்டல் வந்து எங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. நான் வெளில ஹாஸ்டல் எடுத்துருக்கோம், தங்கியிருக்கிறேன். அதனால் வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால நாங்கள் லிக்விட் வாங்கியிருக்கிறோம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பஃப்பு,
இதுவும் சீப்பு தான். எங்களுக்கு வந்து பவுடர் கொட்டி வைக்கிறது டப்பா இல்லை, டப்பா மட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டூத் பேஸ்ட்டு, இது வந்து ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஏடிஎம் கார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் +2 முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா வேஸ்லின்னு, எனக்கு உதடு இதாக இருந்துச்சு, அதனால ஓகே வேஸ்லின்னு. இது வந்துட்டு ஃபேஸ்க்கு போடுறது, ஏதோ என் ஃப்ரெண்டு வாங்கி வச்சிருந்தான், என்னன்னு தெரில அது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு துணி ஒணுத்துறதுக்கு கிளிப்பு, இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா கத்தி, உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட யூஸ் ஆகும்னு வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான். அதுக்கப்புறம் அது பார்த்தோன்னாக்கா மிரரு, அதுக்கடுத்து பட்ஸு, கர்ச்சிப். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஹாஸ்டலில் உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். பிளேட்டு சாப்பிட வாங்கிக்கோங்க, இன்னும் நல்ல பிளேட்டாக வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கனமாக இருக்கிறதா பார்த்து கூட, பட் சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டம்ளரு, ஏதாச்சும் பால், அப்புறம் டீ இது மாதிரி குடிக்க தேவைப்படும். ஸ்பூனும் ஒன்று வாங்கிக்கோங்க. அயன் பாக்ஸ், அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னாக்கா வேண்டாம். வேஸ்ட்டாக வாங்கி இது பண்ணிடாதீங்க. இருந்தால் கொண்டு வந்துடுங்க, பட் பர்மிஷன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெல்ட்டு, கரெக்டாக ஒரு பெல்ட் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பனியன், அதுக்கப்புறம் நிக்கர்ஸ் அண்டு ட்ரெஸ் எல்லாமும் வச்சுருக்கிறேன், காலேஜ் போகவும். அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸு, லோயர் எல்லாமே இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தோன்னா காலேஜ் பேகு, காலேஜ் பேக் ஒன்று நல்ல பேக்காக வாங்கிக்கோங்க, 4 வருஷத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் வந்து எல்லா திங்ஸும் பெட் மேலே தான் வச்சுருக்கிறேன். பெட்டு அண்ட் பெட்ஷீட் வச்சுருக்கிறேன், இதையும் வாங்கிக்கோங்க. இது வந்து அங்கேயே கூட போய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பில்லோ, இதுவும் தேவைப்படும், இதையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சில திங்ஸ்லாம் விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா வாங்காமல், அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பக்கெட்டு, மக்கு, ரோப் வந்து துணி காய போட தேவைப்படும், அந்த ரோப் வந்து வாங்கிக்கோங்க. ஹீட்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜில் ஹாஸ்டலில் ஹீட்டர் யூஸ் பண்ண அலோடான்னு கேட்கோங்க, பர்மிஷன் இருக்கா அப்படின்றது. ஏன்னா சில காலேஜஸில் ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஹாஸ்டலில். அடுத்து ஷூ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஃபார்மல் ஷூ தேவை கிடையாது, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற ஷூ வந்து சேஃப்டி ஷூ எதுக்குனாக்கா, லேபுக்கு போகும்போது ஷூ தேவைப்படும், பிளாக் ஷூ. சேஃப்டி ஷூன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அண்டு ஸ்வெட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு. இப்போ நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன், இந்த திங்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து தான் வாங்கினேன். காலேஜ் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு 1 வீக்குள்ளே தான் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் உங்கள் ஊர்லேயே வாங்கிட்டீங்கன்னாக்கா அது இங்கே கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு பெரிய லக்கேஜ் தேவைப்படும், உங்களுக்கு தான் வெயிட்டு சிரமம். ஸோ நீங்கள் இங்கே வந்தே வாங்கிக்கிறது பெட்டர். அது வரைக்கும் உங்களுக்கு அப்போதைக்கு அத்தியாவசிய பொருளாக என்னென்ன தேவைப்படுமோ அதை மட்டும் பேக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் காரில் வர மாதிரி இருக்குது, பேரண்ட்ஸோட காரில் வந்து அட்மிஷன்லாம் போட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் தேவையான திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்கனாக்கா, அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் காரில் கூட உங்களுக்கு எங்கே கன்வீனியாக இருக்கோ அங்கே கூட வாங்கி வந்துடுங்க, ஏன்னா உங்களுக்கு கார் இருக்குது, ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. மற்றபடி பஸ்ஸில் வரவங்க கொஞ்சம் இங்கே வந்தே வாங்கிக்கிறது பெட்டர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.